இன்றைய வேத வசனம் எசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது. தாகமாயிருக்கிறவர்களுக்கு தேவன் ஜீவ தண்ணீரை ஊற்ற வல்லவராயிருக்கிறார். பசியோடு இருக்கிறவர்களுக்கு மன்னாவை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன மன்னாவை வாங்கி புசியுங்கள், நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவீர்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நல் மனசாட்சியை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தேவனை தேடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் யாவும் நமக்கு இலவசமாய் கிடைக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு நிபந்தனைகள் உண்டு. பாவங்களை அறிக்கையிட்டு விடுகிறவனுக்கே இரக்கம் கிடைக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்களுக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். உங்கள் பணத்தையும் முயற்சிகளையும் உழைப்பையும் நேரத்தையும் எதற்காக செலவிடுகிறீர்கள் என்று ஆராய்ந்து பாருங்கள். இவ்வுலக தேவைகளுக்கும் ஆவிக்குரிய தேவைகளுக்கும் அல்லாது மற்ற எவற்றுக்கேனும் அதிகமாக செலவிடுகிறீர்களானால் மனம் திரும்புங்கள். கர்த்தரிடம் வர வேண்டும். செவியை சாய்த்து கேட்க வேண்டும். அவரை தேட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பாவ வழிகளை, அக்கிரமங்களை, நினைவுகளையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம் மீது மனதுருகி நமது பாவங்களை மன்னிப்பார். அவர் நித்திய பெருவாழ்வை எங்களுக்கு அளிப்பார். நாங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழவே அவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை அனுதினம் தியானியுங்கள். ஜெபத்தின் நிலை நில்லுங்கள். தேவனுடைய பாதையில் நடந்து வாருங்கள். அப்போது இலவசமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.